தற்போது முதலமைச்சர் நாளைய தினம் வருவதாக தற்போது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அமைச்சர் மா சுப்பிரமணியன் கரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதே போல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற சுற்று வட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலரும் தற்போது கரூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நிலையில தமிழக முதலமைச்சர் நாளைய தினம் வருவதாக தற்போது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை 29 கடந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே முதலமைச்சர் நாளைய தினம் நேரில் வர இருக்கின்றார். அந்த பலியானவர்களுடைய அந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காகவும், அது மட்டுமில்லாமல் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுகிறதா, அவர்களுக்கு மேற்கொண்டு உதவிகள் தேவைப்படுகிறதா என்பதை நேரிலே வந்து கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் நாளை வர இருக்கின்றார். தொடர்ந்து முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரையும் தீவிரமாக அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதனை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கரூரை பொறுத்தவரையில போதுமான மருத்துவர்கள் அங்கு, ஏனென்றால் தற்போது அங்கு சிகிச்சை தேவைப்படுவோருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதன் காரணமாக பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் மருத்துவர்களை வரவழைத்திருக்கின்றார்கள். மேல் சிகிச்சை தேவைப்படக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை அல்லது அருகில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவமனைகளுக்கும் அழைத்து செல்லக்கூடிய பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் தற்போது கரூரை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருப்பதை உணர முடிகிறது. நெல்சன், ஒரு அரசு எந்திரம் என்ன செய்ய வேண்டும் என்பது அரசு எந்திரம் செய்து கொண்டிருக்கிறது.